ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சமைக்கிற சமையலெல்லாம் வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ராதிகா சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிகா சமையல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெசிபிலாம் பார்க்க போகிறதில்ல, கேக் மெட்டீரியல் பற்றி பார்க்கலாம். புதுசாக யார் கேக் ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பேசிக்கான கேக் ட்ரை பண்ணுறவங்களுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விப்பிங் க்ரீம் பற்றி பார்த்துக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 245. இது வந்து எப்போவுமே இல்லை, ஃப்ரெஷரில் தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜிலாம் வைக்கக்கூடாது. இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா வருஷக்கணக்காக கெடாமல் அப்படியே இருக்கும். ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் சேஃபாக ஃப்ரெஷர்லேயே வைங்க. நெக்ஸ்ட் வெண்ணிலா ப்ரீமிக்ஸ். இது வந்து 1/2 கிலோ. இதோட ப்ரைஸ் வந்து 100 ரூபா. வீட்லேயும் ப்ரீமிக்ஸ் செய்யலாம். நான் வந்து ஸ்டோரில் தான் வாங்கிக்கிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு சாக்லேட் ப்ரீமிக்ஸும் கிடைக்கிது, வெல்வெட் கேக் ப்ரீமிக்ஸும் கிடைக்கிது. ஆனால் ரெட் வெல்வெட் கேக் ப்ரீமிக்ஸ் வந்து 175. அது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். சாக்லேட்டுக்குள்ளதும் வெண்ணிலா மிக்ஸும் கொஞ்சம் கம்மி விலை. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ். இது வந்து ஒரு பேக்கெட்டு எனக்கு 50 ருபீஸ்க்கு கிடச்சிது. இது மாதிரி உருண்டையாகவும் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸ்ப்ரிங்கிள் கிரே கலர் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது, கோல்டு கலர் இருக்குது. இதை மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பைனாப்பிள் க்ரஷ். இதோட ப்ரைஸ் வந்து 60 ருபீஸ். வாங்கி ஃப்ரெஷரில் இதுவும் வச்சுக்கிட்டனாக்கா 1 மந்த் 2 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டில் வந்து 1/2 kg கேக் செய்யும்போது 3-4 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எசன்ஸ் அண்ட் கலரை பற்றி பார்த்துக்கலாம். இது வந்து ஃபுட் கலர், இது லெமன் எல்லோ. இதோட ப்ரைஸ் வந்து 25 ருபீஸு. வாங்கி ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன், யூஸ் பண்ணிக்கலாம், கெடாது. நெக்ஸ்ட் வந்து எசன்ஸு. இது வந்து பைனாப்பிள் எசன்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து 30 ருபீஸ். வேறு வேறு பிராண்டடுக்குள்ளது இருக்கிறதுனால ப்ரைஸ் மேலே கீழே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் ஃபுட் கலர். இதோட ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ் நினைக்கிறேன். ஓகே, 50 ருபீஸ். நெக்ஸ்ட்டு வந்து வெண்ணிலா எசன்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து 40 ருபீஸ். இதெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கோங்க, ஸ்டோர் பண்ணி வெளியே வச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு மெஷரிங் கப்பை பற்றி பார்க்கலாம். கேக் வந்து நீங்கள் மெஷரிங் கப்பால் யூஸ் பண்ணும்போது தான் பர்ஃபெக்டாக வரும். 1/4 கப், அதாவது 30 ml. இது 1/4 கப்புன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கப் வந்து 1/2 கப், 60 ml இதோட மெஷர். கேக் வந்து மெஷரிங் கப்பால் செய்யும்போது தான் பர்ஃபெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு 2/3 கப், 120 ml. 1 கப் இது 240 ml. மெஷரிங் கப் வந்து எல்லாருக்கும் வேறு வேறு டைப்பாக இருக்கும், வேறு வேறு மெஷரிங்காக இருக்கும். என்கிட்ட இருக்கிற கப்போட மெஷரிங் இது தான். இப்போ வந்து மெஷரிங் ஸ்பூன் பற்றி பார்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தோட ரொம்ப சின்ன ஸ்பூன். இது 1/2 டீஸ்பூன். இது 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட் நாய்சல் பற்றி பார்த்துக்கலாம். என்கிட்ட வந்து 7 டைப் ஆஃப் நாய்சல் இருக்குது. நடுவில் பெருசாக இருக்குது பாருங்கள், அது M1 நாய்சலு. அதோட ரேட் வந்து 70 ருபீஸ். மற்றதெல்லாம் ரேட் வந்து கம்மி தான். மற்ற நாய்சல் ஒன்று வந்து லீஃப்குள்ளது இருக்குது என்கிட்ட, அந்த நாய்சல் தான் லீஃபு. மற்றது ஸ்டார் நாய்சல் எல்லாம் இருக்குது. இதோட ப்ரைஸஸ்லாம் 40 ருபீஸ், 50 ருபீஸ். அதை மாதிரி உங்கள் ஏரியாவில் கடையில் எப்படி கிடைக்குன்னு நீங்கள் அதை மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்த பொருள் வந்து ஸ்பேச்சுலா. இதோட ப்ரைஸ் வந்து 120 ருபீஸ். இதில் 3 டைப் ஆஃப் ஸ்பேச்சுலா இருக்குது. ஸ்மால் சைஸ் ஒன்று, லாங்கர் சைஸ். நான் வந்து லாங்கர் சைஸ் வாங்கியிருக்கேன். இது நல்லா யூஸ் ஆகுது, நமக்கு க்ரீம் எடுக்கிறதுக்கு, நல்லா வலிச்சு எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த ஸ்பேச்சுலா. சூப்பர் பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு க்ரீசிங் ப்ரஷ். இந்த ப்ரஷ்ஷு கூடயே ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்பேச்சுலா வந்தது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்மால் சைஸ் ஸ்பேச்சுலா சரியில்லை, 2 பீசஸ். இந்த ப்ரஷ்ஷும் 2 பீசஸ், அந்த ஸ்பேச்சுலாவும் 2 பீசஸ். ஸோ அது எப்பப்போ நம்மளோட அது வழிக்கும் போது 2 பீசஸாக இருக்கிறனால எடுத்துக்குது. ஸோ இதை வாங்காதீங்க, பில்குல் நல்லா இல்லை. இதோட ஸ்பேச்சுலாவும் எனது டேமேஜ் ஆகிடுச்சு, இந்த ப்ரஷ்ஷு கூட டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், வாங்கிறதா இருந்தால் 1 பீசஸ் ஸ்பேச்சுலா வாங்குங்க.
ஃபுல் பெரிய சைஸு அதுதான் நல்லா இருக்குது, பெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் கேக் ஸ்க்ராப்பர். இது வந்து கேக் டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கேக் பேலட் நைஃப் ஐசிங் ஸ்பேச்சுலா. இது வந்து கேக் க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதோட ப்ரைஸ் வந்து 120 ருபீஸ் நினைக்கிறேன் நான். பர்ஃபெக்டாக 116 120 சரியாக ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட் கேக் நைஃப். இது வந்து கேக்கு கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதோட ப்ரைஸஸ் வந்து 170 to 175 வரைக்கும் கிடைக்கும். நெக்ஸ்ட் கேக் டின். இதோட இன்ச்சஸ் வந்து 6 இன்ச்சஸ். 1/2 kg பண்ணலாம் கேக்கு. இது ஓடிபிலையும் வைக்கலாம், குக்கர்லேயும் வைக்கலாம். நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக செய்யலை, வீட்டில் செய்கிறதுக்காக ஒரே ஒரு டின் தான் வாங்கினேன். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக செய்கிற மாதிரியாக இருந்தால் கோம்போவில் கிடைக்கிது 4 டின். அப்படி நீங்கள் கோம்போவில் வாங்கும்போது ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகும். இதோட ப்ரைஸஸ் வந்து 200 ருபீஸ். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் பீட்டர். இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட்டு 300லேருந்து 2500 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது ரேட்டு. நான் வந்து கம்பெனி ப்ராடக்ட் வாங்கினேன், எஃப்எக்ஸ்க்குள்ளது. அவங்க சொன்னாங்க இந்த கம்பெனி நல்லா இருக்குன்னு, ஸோ இது நான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 1500, 1500 ரூபா. இது நான் இப்போ வந்து 3-4 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா இருக்குது, நல்ல ப்ராடக்ட்னு சொல்லலாம். பைசாக்கு ஏற்ற மாதிரி நல்லா யூஸ் ஆகுது. நம்ம க்ரீம் செய்கிறது, கேக் க்ரீம் செய்யறதுக்கு இந்த பீட்டர் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். 2 டூல் கொடுத்துருக்காங்க. ஒரு டூல் க்ரீம் செய்யறதுக்கு, இன்னொரு டூல் எதுக்குன்னு சரியாக தெரியல. ஆனால் கடையில் சொன்னாங்க மாவு பிசைஞ்சிக்கலாம், ஜூஸ் போட்டுக்கலான்னு. பட் நான் யூஸ் பண்ணலை இது வரைக்கும். என்கிட்ட வந்து மிக்ஸி இருக்குது, ஜூஸர் மிக்ஸி. அதனால் நான் அதிலே யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு டூல் தான் யூஸ் பண்ணிட்டு வரேன். லேக்கின் சூப்பர் பெஸ்ட் குவாலிட்டி. நெக்ஸ்ட் கேக் பேட்டர் செய்யறதுக்காக பிளாஸ்டிக் பவுல் வாங்கியிருக்கேன். இது வந்து 4 பீஸ் வந்துச்சு. கிரே கலர் ஒன்று, நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர், அடுத்தது பிங்க் கலர், அடுத்தது ப்ளூ கலர். மொத்தம் 4 பீஸ் வந்தது. நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது கேக் பேட்டர் செய்யறதுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 300 to 400ன்னு நினைக்கிறேன். நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பைப்பிங் பேக். இதில் வந்து எத்தனை பீஸஸ்ன்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் இதோட ரேட்டு வந்து 50 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேப்பர் கிடச்சிது. ஒரு டைம் தான் வாங்கினேன், ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டர்ன் டேபிள். இது வந்து 3 டைப்பாக நான் போன கடையில் காமிச்சாங்க. ஒன்று வந்து பிளாஸ்டிக்கில் காமிச்சாங்க. அதோட விலை வந்து லோ ப்ரைஸ் பிளாஸ்டிக்குள்ளது 250 இருந்தது. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் ஃபைபருக்குள்ளது வாங்கியிருக்கேன். இதை விட நீங்கள் கொஞ்சம் இன்னும் பைசாவை சேவிங் பண்ணி நீங்கள் ஸ்டீலுக்குள்ளது வாங்குங்க. அது 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸ்டீலுக்குள்ளது வாங்கினா நீங்கள் ரொம்ப நாள் அது உழைக்கும். அவ்வளோதாங்க என்கிட்ட இருக்கிற கேக் மெட்டீரியல்லாம்.